ஒருமுறை மாயமய உலகமும் மாமிச உலகமும் ஒன்றிணைந்த பூமியில் ஒரு இளமையான கன்னிமையவள் எலாரா வாழ்ந்தாள். அவள் ஒரு பிரகாசமான உயிரினமாக இருந்தாள். அவளின் இறக்கைகள் காலை பொழுதின் பசுமைச் சாரலில் பொலிவுடன் காட்சியளிக்கின்றன. எலாரா எப்போதும் மனிதர்களின் உலகில் கவரப்பட்டவள், அதன் சிக்கல்களும் மனிதர்கள் அனுபவிக்கும் உணர்வுகளின் ஆழமும். அவள் எப்போதும் அவளது மறைவான அடிக்காட்டின் பாதுகாப்பில் இருந்து அவர்களை பார்வையிடுவாள், அவர்களுடன் வாழ என்னவாக இருக்கும் என்று ஆச்சரியப்பட்டாள். ஒரு நாள் அவளது ஆர்வம் மேலோங்கியது. எலாரா மந்திர வனத்தின் வெளியே சென்றாள். ஒரு கண்ணோட்ட மந்திரம் அவளை மறைத்து அவள் அருகிலுள்ள கிராமத்திற்கு வந்தாள். அங்கு அவள் ஒரு இளமையான ஆணை திருநாமஸை கண்டாள். அவர் கருணையும் மெல்லிய இயல்பும் அவரை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தியது. திருநாமஸ் ஒரு கலைஞராக இருந்தார். அவரது நாட்கள் உலகின் அழகை தனது கட்டமைப்பில் கவருவதற்காக செலவிடப்பட்டது. அவர் ஒரு கனவுக்காரர், பல முறை எண்ணத்தில் இழந்தவர், மந்திரம் மற்றும் ஆச்சரியத்தால் நிரம்பிய உலகத்திற்காக விரும்பினார். எலாரா திருநாமஸை மிகுந்து இழுக்கிறாள். அவரது நாட்களை அமைதியாக கவனித்து செலவிடுகிறாள். அவர் வரைதலையை பார்த்தார். ஒவ்வொரு தூர்வடம் அவரின் ஆர்வமும் படைப்பாற்றலின் சாட்சியமாக இருந்தது. மாயத்தின் இதயம் ஒரு புதிதான உணர்வால் வலித்தது. அதை அவள் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அது காதல், தூய்மையானது மற்றும் பேசப்படாதது. ஒரு மாலை சூரியன் கிழக்கு கானலின் கீழ் தளரும்போது எலாரா ஒரு முடிவை எடுத்தாள். அவள் தனது மறைவின் மந்திரத்தை நீக்கினாள். அவர் திருநாமஸை வெளிப்படுத்தினாள். திருநாமஸ் முதலில் பயந்தார், ஆனால் அவர் மாயத்தை பார்த்தபோது அவரது பயம் கரைந்தது, அதிர்ச்சியையும் பக்தியையும் மாற்றியது. எலாரா தனது உலகத்தைப் பற்றி பேசினாள், மனித கண்களுக்கு மறைந்திருந்த மாயமும் அதிசயங்களும் பற்றிய. திருநாமஸ் கேட்டார், அவரது வார்த்தைகளால் கவரப்பட்டார், அவரது கனவுகள் உயிர் திரண்டது போல உணர்ந்தார். நாட்கள் வாரங்களில் மாறும்போது அவர்களின் பந்தம் பலமானது. அவர்கள் கதைகளை பகிர்ந்து கொண்டனர், கனவுகளையும் அமைதியான ஆச்சரிய தருணங்களையும் பகிர்ந்து கொண்டனர். எலாரா திருநாமஸை மாயம் பற்றி கற்றுத்தந்தாள். திருநாமஸ் எலாராவுக்கு மனித உணர்வுகளின் அழகை காட்டினார், மகிழ்ச்சி முதல் துக்கம், சிரிப்பு முதல் கண்ணீர் வரை. அவர்களின் காதல் மலர்ந்தது, அவர்களின் உலகங்களின் எல்லைகளை மீறியது. ஆனால் இவ்வகை காதல் சவால்களின்றி இல்லை. மாயம் கன்னிமையவளின் எலாராவின் அன்பை மனுஷனுடன் அறிந்த கன்னிமைய தேவி சினங்கொண்டாள். அவள் எலாராவை மாயத்தின் பூமிக்கு அழைத்தாள், மனுஷ உலகிற்கு எப்போதும் திரும்ப விடாது தடை விதித்தாள். இதயம் உடைந்துவிட்டாலும் உறுதியுடன் எலாரா மன்னியே புனைந்து கூறினாள். அவர்களின் காதல் உண்மையானதும் தூய்மையானதுமாக இருந்தது என்று வாதிட்டாள். எலாராவின் கண்ணில் சத்தியத்தை பார்த்து மன்னி மனதில் ஒரு நிபந்தனை வைத்தாள். எலாரா மனுஷ உலகில் வாழலாம், ஆனால் அவள் தனது மாய சக்திகளையும் அமரத்துவத்தையும் விட்டுவிட வேண்டும், தனது ஆற்றலை இழக்க வேண்டியது. எதற்கும் தயங்காமல் எலாரா காதலை மாயத்திற்கு மேலாகவும் இரத்தல் அனிச்சையாகவும் தேர்ந்தெடுத்தாள். எலாரா திருநாமஸை திரும்பி வந்தாள். ஒன்றாக அவர்கள் காதலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பிய வாழ்க்கையை கட்டியெடுத்தனர். தன் இறக்கைகள் அல்லது மாய சக்திகளை இழந்துவிட்டாலும் எலாரா மனித வாழ்க்கை எளிய தருணங்களில் புதிய விதமான மாயத்தை கண்டுபிடித்தாள். அவர்கள் ஒன்றாக வயதானார்கள். அவர்களின் காதல் காற்றால் கிசுகிசு செய்த நூலாக இருந்தது. அதனால் ஒரு மனுஷனை காதலித்த மாயம் எப்போதும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாள். அவரது கதை காதலின் ஆற்றலும் தெரியாததை தழுவி வாழும் அழகும் பற்றிய சாட்சி.